இனமான அனைவர்களுக்கும், உலகிலுள்ள என் இனமான அனைவருக்குமான இந்த ஒரு கலந்துரையாடல் இது. ஒரு உயர்ந்த கோல் என்று ஒன்று வைத்துக் கொள்வோமானால், இந்த உலகத்தில் மிகச் சிறந்த ஒரு படைப்பு அப்படின்னா அது மனித படைப்பு தான். இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அது எந்த வகையான மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, எந்த மாதிரி ஆஸ்திரேலியா, எந்த கண்டத்தில் எங்கே பிறந்திருந்தாலும் மனித பிறப்பு, உயர்ந்த பிறப்பு அப்படின்றத மெயின் கோலாக வச்சு, அதுதான் உண்மையும் கூட. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனானாலும் அவனை வெறுப்பதோ, அவனை ஒதுக்குவதோ, அவனை இழிவுபடுத்துவதோ என்ன செய்தாலும் நீங்கள் இந்த உலகத்தின் மிக உயரிய ஒரு படைப்பை நீங்கள் அதை அந்த மாதிரி தான் இழிவுபடுத்து அந்த மாதிரி செய்கிற மாதிரி. ஆகவே உயர்ந்த படைப்புன்னு மனிதனை வைத்துக்கொள்ள வேண்டும். எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மனிதனுக்கு அடிப்படை தேவை உணவு, உடை, இருப்பிடம், ஒரு வேலை வாய்ப்பு. இதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதை தான் ஒரு நல்ல தலைவர்கள், நல்ல அரசியல், நல்ல ஆன்மீகம், நல்ல சோஷியலிசம், ஒரு நல்ல மனிதாபிமானம், யாருக்கெல்லாம் அதிகாரம், பவர் இருக்கிறதோ அவங்கெல்லாம் இதை கோலாக வச்சு, இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய மூவ் இருந்தது அப்படின்னு சொன்னால் உலகம் சுபிட்சமாக இருக்கிறதுக்கு வழி இருக்குது. இப்போ உதாரணத்திற்கு ஒரு நாட்டினுடைய எல்லை தாண்டி வருகிறார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையானதை கிரியேட்டிவ் உற்பத்தி பண்ணிக்க முடியல அல்லது தெரியல, அதன் காரணமாக வர்றாங்க. அப்படி இருக்கிறவர்களை அடிப்படை தேவைகளுக்கான அவர்களுக்கு அடிப்படை தேவைகளை கொடுத்து அவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு சிறந்த வல்லரசு, சிறந்த ஒரு நாடாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை விட்டு அவர்களை துன்புறுத்துவது என்பது நீங்கள் உலகின் மிகச்சிறந்த படைப்பை துன்புறுத்துவதற்கு ஈடுதான். இல்லை அப்படி வருபவர்கள் நம் நாட்டின் ரகசியங்களை தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு இதைத்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் மொழியை அவனை படுத்தக்கூடாது. மனிதனை எல்லா இடத்துலையுமே வழியெல்லாம் வர்றான்னா அப்போ அவனுக்கு தேவையானதை கொடுத்து அவனை வச்சுக்கணும். அப்படிதான் இருக்குது. சரி, ஆகவே மனிதனை தூய்மையாக அவன் நல்லபடியாக வச்சுக்கணுங்கிறது அதிலிருந்து மாற்று கருத்து இருக்கக்கூடாது. இரண்டாவது இப்போ நான் நல்லா என்னுடைய அறிவை கொண்டு, என்னுடைய உழைப்பை கொண்டு நான் ஒரு செல்வ செழிப்பை என்னுடைய வீட்டையும், என்னுடைய தெருவையும், என்னுடைய நாட்டையும் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கேன். ஒருத்தர் ஒன்றும் இல்லாமல் உள்ளே வர்றாரு. மனிதனுடைய இயல்பான எண்ணம், சரி இவங்க செல்வ செழிப்பாக இருக்காங்க, நம்மளும் அப்படி இருக்கோம் அப்படின்னு தான் அவனுக்கு தோணும். ஆனால் அவனுக்கு அது தேவையான அடிப்படையை ஏற்படுத்தி கொடுக்கறதுங்கிறது ஒரு வளர்ந்தவர்களுடைய ஒரு கடமையும் கட்டாயமும் கூட. இந்த இடத்துல இருந்து அவர்கள் கற்றுக்கொண்டு அவர்களிடத்துக்கு சென்று அவர்களிடத்தையும் வளப்படுத்த வேண்டும். அப்படி தான் இருக்கணும், அதுதான் நல்லது. இதற்கான பயிற்சி முயற்சிகளை உருவாக்கக்கூடிய அரசு வேண்டும், ஆன்மீகம் வேண்டும், மதம் வேண்டும். இந்த மாதிரியான ஒரு சோசியலிசம் இப்படி தான் இருக்கும். இதை விட்டுட்டு ஒரு மனிதனை துன்புறுத்தி, இயற்கையே ஒவ்வொரு மனிதனையும் துன்புறுத்துகிறது. அவன் செய்த நன்மை தீன்மைகளுக்கு தகுந்த அவனுடைய வாழ்க்கை முறை அமைகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு அரசு என்பது தேவையானதை கொடுக்க முயற்சிக்க வேண்டும். அதுதான் நல்ல அரசு. தேங்க்யூ.